சில நாட்களாக யூடியூப்பில் பிரபலமாக இருக்கக்கூடிய ஒரு அகோரி அல்லது ஆன்மீகவாதி ஒருவருடைய ஜாதகத்தில் தொழில் மற்றும் கர்மஸ்தானம் என சொல்லக்கூடிய 10ஆம் இடத்தில் 2, 3 அல்லது அதற்கு மேற்பட்ட கிரகங்கள் தொடர்பு கொள்ளும்போது அவர்களின் திசையோ புத்தியோ காலகட்டத்தில் அவர்கள் ஆன்மீகத்தில் ஈடுபடுவதற்கு அதிக வாய்ப்புகள் என்று ஜோதிட மூல நூல்களில் கூறியுள்ளது. காலபுருஷ தத்துவத்தின் அடிப்படையிலும் ஜோதிட அடிப்படையிலும் 3ஆம் இடம் என்பது தொலைத்தொடர்பு கம்யூனிகேஷன். யூடியூபுக்குரிய கிரகங்கள் புதன், ராகு. அகோரி கலையரசன் என்ன சொல்லியிருக்காருன்னா, மனித உடலில் உள்ள எலும்புகளை நான் தின்பேன் மற்றும் மனிதனுக்கு செய்வினை, பில்லி சூனியம் போன்ற விஷயங்களை நான் செய்வேன் என்று கூறியுள்ளார். இது போன்ற அமைப்புகளில் உள்ள வார்த்தைகளை சொல்லக்கூடிய கிரகம் ராகு தான். அந்த ராகு 8ஆம் இடத்துடன் தொடர்பு பெற்றிருந்தால் அவர்கள் பில்லி சூனியம் போன்ற விஷயங்களை அதிகமாக பயன்படுத்துவார்கள். வாக்குஸ்தானத்தில் ராகு இருந்தால் அவர்கள் மிகப்பெரிய அளவில் பொய் பேசக்கூடியவர்கள். பொய் என்பது சதுரங்க வேட்டையில் வர்றது ஹீரோ போலங்க. அவர் எப்படி பொய் சொல்லி மற்றவங்களை ஏமாத்துறாரு, அது மாதிரி தாங்க இந்த ராகு ஒருத்தரை திடீர் கோடீஸ்வரன் ஆகும். அதே மாதிரி எவ்வளோ வேகத்தில் அவர் கோடீஸ்வரன் ஆனாலும் அந்த வேகத்தில் கீழே இறக்கி விட்ருங்க. அதான் ராகுவோட வேலை. ராகு ஆசையை தூண்டிகிட்டே இருக்கும். ராகு யார்? யூடியூபோட தொடர்பு பெற்றிருக்கிறோம். அந்த புதனும் ராகுவும் தொடர்பு பெற்றிருந்தால் இவரை பற்றி நம்ம இப்போ பேசுகிறோம். இல்லைனா அதை பற்றி நம்ம பேச மாட்டோம்.